பள்ளி மாணவர்களுக்காக வாட்டர் பெல் எனும் திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இதற்காக உரிய நேரத்தில் மணி ஒலிக்கப்பட்டு நீரருந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தப்படும் திட்டமானது வாட்டர் பெல் திட்டம். ஏற்கனவே கேரளாவில் இந்த திட்டம் அமலில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைக்கிறார். பிரபாகரன், இந்த சுற்றறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு? எந்தெந்த நேரத்துல மணி ஒலிக்கப்படும்? மாணவர்கள் எந்த ஒரு தடையுமின்றி படிப்பதை உறுதி செய்ய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த வாட்டர் பெல் சிஸ்டம் என்பது அறிமுகப்படுத்தப்படுவதாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கின்றார். அதன்படி அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு 2 முதல் 3 நிமிடங்கள் அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்கான நேரம் வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. காலை 11 மணி, அதே போல மதியம் 1 மணி உணவு இடைவேளை, அதே போல 3 மணி என அந்தந்த நேரத்தில் அதே போல அந்த பள்ளிக்கு ஏற்றார் போல மாணவர்களுக்கு ஏற்றார் போல இந்த நேரத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக மாணவர்கள் இந்த ஒரு அதாவது டீஹைட்ரேஷன் என்ற இந்த கோடை காலத்தில் இது போன்ற நீர்ச்சத்து குறைவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பதற்கான இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அனைத்து தலைமை ஆசிரியர்களும் இதனை உறுதி செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருக்கின்றது. அனைத்து மாணவர்களும் வாட்டர் பாட்டில்களில் வீட்டிலிருந்து தண்ணீரோ கொண்டு வந்தோ அல்லது கொண்டு வராமலோ வந்து பள்ளியில் வந்து அதனை நிரப்பிக் கொள்ளலாம். இது போல மாணவர்கள் தலைவலியை குறைப்பதற்கும் அவர்கள் முழு மனதோடு படிப்பதை உறுதி செய்வதற்கும் இது போன்ற வாட்டர் பெல் சிஸ்டம் என்பது அறிமுகப்படுத்தப்படுவதாகும். இதனை முழுமையாக அனைத்து மாணவர்களுக்கும் சென்றடையும் வகையில் ஆசிரியர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.